ஹாய், நான் உங்கள் மகா ஃப்ரம் மகிழினி லைஃப் ஸ்டைல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சும்மா ரேண்டமாக வந்து ஒரு க்ளீனிங் விலாகும். அப்படியே இதில் வந்து வீடியோவோட கடைசியில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்ப சிம்பிளாக, எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி நான் சொல்ல போகிற ரெசிபி, அதாவது மீன் குழம்பு வந்து எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் மீன் ஃப்ரை வந்து நான் எப்படி வந்து ஃப்ரை பண்ணுவேன் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க ஷார்ட்ஸ் அப்போது. ஸோ அதையுமே வந்து இதில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா உள்ளங்களுக்குமே மிக்க நன்றி. இந்த வீடியோ வந்து பொங்கலுக்கு மறுநாள் எடுத்திருந்தது. நானே வந்து ரொம்ப லேட் பண்ணி தான் போடுறேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அமாவாசையெல்லாம் வேறு வந்துருச்சா, சரி ஒரு வழியாக அது எல்லாமே முடிஞ்சு அதுக்கப்புறமா வந்து அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் வர்றப்போ க்ளீன் பண்ணுறப்போ கூட எனக்கு பெருசாக தெரியாது. எல்லாமே அழகாக நீட் பண்ணி வச்சு பொங்கல் அன்னைக்கு காலையில் பொங்கல்லாம் வச்சுட்டு மறுபடி பார்த்தோன்னா, நம்ம நீட் பண்ணுறதுக்காக வீடை வந்து எப்படி கிளச்சி 2 நாளைக்கு முன்னாடி பொங்கல் க்ளீனிங்க்கு போட்டிருப்போமோ அதே மாதிரி தான் பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கும். இது எனக்கு மட்டும்தான் இருக்கா, இல்லை எல்லாருக்குமே இப்படி தான் தோணுதான்னு தெரியல. வீடை உண்மையாலுமே ஒவ்வொரு வருஷமும் நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட அந்த வீடியோ போட்டிருப்பேன். பொங்கலுக்கு எல்லாருமா சேர்ந்து பொங்கல் வைப்போம், ஆனால் பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மட்டும்தான் அதை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்தளவுக்கு வீடு வந்து ரொம்ப கவலைக்கிடமாக போயிடும். சரின்னு அதை நீட் பண்ணி முடிக்கிறதுக்கே 2 நாள் ஆகிடும். அந்த மாதிரி தான். ஸோ பொங்கல் முடிஞ்சு இந்த க்ளீனிங் எல்லாமே நான் பார்த்துட்ருக்கேன். அப்புறம் நிறையா பேர் வந்து ஹோம் டூர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. போடக்கூடாது, நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் என்னோட நோக்கம் கிடையாது. வீடு வந்து கொஞ்சமாவது க்ளீனாக இருக்கணும்ல. ஸோ பார்க்கும்போது உங்களுக்கும் நல்லா தெரியணும். நான் வந்து நீங்கள் ஒரு சில இடங்கள் தான் பார்க்குறீங்க, நான் எல்லா இடத்தையுமே வந்து காட்டுறது கிடையாது. ஆப்வியஸ்லி உங்கள் எல்லார் வீடும் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் என்னோடய வீடும் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் சேரில் வந்து துணி போட்டு வச்சுருப்பீங்கன்னா கண்டிப்பாக அதை நானும் பண்ணியிருப்பேன். பட் நீங்கள் கேமராவில் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏதோ ஒரு வீடியோவில் மட்டும் நீங்கள் கேமராவில் பார்க்குற மாதிரி இருக்கும். மற்றபடி நம்ம வீட்லேயும் சேரில் எல்லாம் துணி அப்படியே கிடக்கும். மூலையில் வந்து ட்ரெஸ்ஸு துவைக்கிறதுக்கு கிடக்கும். வீடு வந்து ஒரு சில இடத்துல கூட்டாமல் கிடக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். பட் சாமி கும்பிட்ற அன்னைக்கு நாள் மட்டும், அதாவது இந்த டியூஸ்டே ஃப்ரைடேயில் மட்டும் வீடு வந்து கூட்டி தொடச்சி விட்டுருவேன். உங்களுக்கு வந்து அந்த வீடோட அவங்க அதை பில்ட் பண்ணியிருக்காங்கள, அது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அந்த இன்டீரியர்ஸ் எல்லாமே பார்க்க நல்லா இருக்கனால உங்களுக்கு வந்து வீடு ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் நீட்டாக வச்சுருக்கீங்க அப்படிங்கிறீங்க. அது வந்து உங்களுக்கு பார்க்க நீட்டாக இருக்குது. பட் வந்து அதில் நிறைய டஸ்ட் இருக்குது. நம்ம வீட்டில் 2 நாள் தான் ஆச்சு பொங்கல் க்ளீனிங் பண்ணி. இப்போ போய் ஏதாவது ஒரு பொருளை பார்த்தீங்க அப்படின்னா, 1 மாதமாக டஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணாமல் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஃபுல்லாக ஓவர் டஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனாலே நான் மோஸ்ட்லி வந்து என்னத்தை வீடியோ எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டே இருக்கேன். கண்டிப்பாக இந்த நாளுக்குள்ளே நான் வீடியோ கொடுத்துருவேன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா சொன்னால் செய்யணும், இல்லைன்னா உங்களுக்கும் கஷ்டம், எனக்கும் வந்து கஷ்டம். அதனால கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கொடுத்துட்றேன். இப்போவே பாருங்களேன், ஒரு சைடு இந்த கீழே நான் கூட்டுறதுக்கு என்னோடய லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் டம்ப் பண்ணி தான் வச்சுருப்பேன். நம்ம வீட்டில் பெருசாக வந்து ஸ்பேஸ் கிடையாது. ஆனால் பார்க்குறதுக்கு வந்து நல்லா ஸ்பேஷியஸாக வீடு பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். கிச்சனில் வந்து கீழே கபோர்டெல்லாம் இருக்குல்ல, அங்கேயுமே வந்து இதெல்லாம் ரேக்கெல்லாம் கிடையாது, ஓப்பனாக தான் இருக்கும். ஷெல்ஃப் மட்டும்தான் இருக்குது. ஸோ அங்கே எவ்வளோ பொருள் வைக்க முடியும்? நமக்கு ஷெல்ஃப் மாதிரி ஏதாவது இருந்தால் மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம் வச்சுக்கலாம். இப்போ நான் எல்லாமே கீழே வச்சுட்டேன். பட் மேலே எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸ்பேஸ் வந்து இப்போ எனக்கு அங்கே இருக்குது, பட் பொருள் நான் வைக்க முடியாது. ஸோ அது நான் என்ன பண்ணுவேன்னா, வீட்டை சுற்றி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து வச்சு தான் ஆகணும். இப்போ என்னோட இது என்னென்னா, நான் பொருள் வாங்கி வீடியோ போடணும். போட்டால் தான் எனக்கு வந்து அது பைசா வந்து நான் அதில் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நான் வந்து ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் போடணும். அது நல்லா இருக்கிற பட்சத்தில் நான் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். அப்போ தான் நான் வந்து எகைன் அதை வந்து காட்டி வீடியோவில் வந்து போட முடியும். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ எனக்கு எல்லாமே வைக்கிறதுக்கு இடம் இல்லாதனால ஒரு மாதிரி தான் இருக்குமா, இதை போய் நம்ம வீடியோவில் காமிச்சு எதுக்கு அப்படிங்கிறனாலே நான் விட்டுருவேன். பட் ஓகே, ரியாலிட்டி இதுதான் அப்படிங்கும் போது நான் வந்து காட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இப்போ தான் வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த தாட் வந்து போடுறதுக்குள்ளே நான் உங்களுக்கு ஒரு லாங் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிடுறேன். வீடு ஃபுல்லாகவே அழகாக வந்து கூட்டி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா ஈவினிங் போல் வந்து மாப் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் இந்த பொங்கல் வச்ச இடமெல்லாம் பார்த்திங்கன்னா கோலம் போட்டது, அதுக்கப்புறம் கீழே பார்த்துருப்பீங்க நான் கூட்டும் போது, அங்கேயுமே பொங்கலுக்காக கோலம் போட்டது மாக்கோலம் எல்லாமே இருக்குல்ல. ஸோ அது எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுறலான்னு சொல்லிட்டு முதல்ல கிச்சன் க்ளீனிங்க்கு வந்துட்டேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணியாச்சு, பெருசாக க்ளீனிங் இருக்காது. ஸோ ஸ்டவ்வையும் கீழே வந்து பால் பொங்கி ஊற்றிருக்கோம்ல, அந்த இடத்தையும் மட்டும் க்ளீன் பண்ணி விட்டுறலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இந்த வீடியோவில் ஒரு சில பேர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லலான் இருக்கேன். நிறையா பேர் வந்து இப்போ ரீசெண்டாக நம்மக்கிட்ட கேட்குறது, நாங்களும் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், போட்ட உடனே எங்களுக்கெல்லாம் வியூஸ் போகவே மாட்டேங்குது, உங்களுக்கு மட்டும் போகுது, அந்த மாதிரி ஒரு சில பேர் கேட்குறீங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து உங்களை பார்த்து தான் நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஏன்னா எனக்கு வந்து நல்லா இப்போ தான் ஆர்வமாக இருக்குது, இதெல்லாம் பண்ணால் வந்து நல்லாயிருக்குன்னு தோணுது, ஸோ சேனலை க்ரோ பண்ணுறதுக்கு எனக்கும் வந்து ஐடியா கொடுங்க,
போய் சேனலை பார்த்துட்டு ஐடியா கொடுங்க அந்த மாதிரிலாம் கேட்குறீங்க. ஸோ இதுலேருந்து என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சது. ஸோ நான் வந்து இன்னும் ரொம்ப பெரிய ஆளாக நான் ஆயிட்டேன் அப்படின்லாம் சொல்ல வரல. ஏதோ நான் இந்த லெவலுக்கு வந்திருக்கேன்ல, அதுக்கு நான் என்னென்னலாம் வந்து ஃபாலோ பண்ணேன் அந்த மாதிரியான ஐடியாஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு வந்து அப்படியே செட் ஆகுமா? ஏன்னா நான் வந்து ஒரு விஷயத்த ஒரு மாதிரி நினச்சி அதை நம்பி ஃபாலோ பண்ணியிருப்பேன். ஸோ அது எனக்கு வந்து கிளிக் ஆகியிருந்திருக்கும். பட் இதே இது உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணால் நடக்கும் அப்படிங்கிறது வந்து 100% கிடையாது. ஸோ இருந்தாலும் ஒரு ட்ரையிங் தான். நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேனல் நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஸோ நம்மளுக்கும் வந்து இந்த மாதிரி பண்ணோன்னா நம்மளும் ஏர்ன் பண்ணலாம், நம்மளும் வந்து கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் பெரிய ஆள் ஆகிடலாம், இந்த மாதிரி நினச்சி ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உண்மையாலுமே வந்து வெல் அண்ட் குட். நீங்கள் வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடுவீங்க. பட் இவங்கெல்லாம் யூடியூப்பில் சம்பாதிக்கிறாங்க, நம்மளும் ஒரு வீடியோ போட்டு சம்பாதிக்கணும், அது வந்து ஈஸியாக காசு வந்து ஏர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா எந்த ஒரு விஷயமுமே வந்து ரொம்ப ஈஸியெல்லாம் கிடையாது. ஏன்னா ₹1 ஒருத்தவங்க கொடுக்குறதுனாலும் அது அவ்வளோ யோசிச்சு தான் நமக்கு கொடுப்பாங்க. ஒரு சில பேர் அதை கொடுக்கக்கூட மாட்டாங்க. ஸோ அதில் அவ்வளோ கஷ்டம் இருக்கும். நம்ம அதை தாண்டி தான் வரணும். சேனல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல ப்ரீஃபிங்காக கொஞ்சம் மோட்டிவேஷனாக வேணும்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் டீட்டெயில்டாகவே சொல்கிறேன். இப்போதைக்கு ஒரு வீடியோஸ் வந்து வியூஸ் போகிறதுக்கும் இல்லை நல்லா வந்து க்ரோ பண்ணுறதுக்கும் ஐடியா மட்டும் நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வீடியோஸ் போடுறீங்கன்னா அந்த வீடியோஸை வந்து உங்களால் ரெகுலராக போட முடியுமா, இதை வந்து உங்களால் பண்ண முடியுமா, இல்லை இந்த கண்டென்ட்டை விட உங்களால் வேறு ஏதாவது நல்ல நீங்கள் வந்து அதில் ஃபெமிலியராக பண்ணுவீங்க அப்படின்னா அதை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. மற்றவங்கள பார்த்து இதே நம்ம பண்ணுவோம் அப்படின்னு எடுக்காதீங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு செட் ஆகிருக்கும், உங்களுக்கு அது வந்து செட் ஆகாது. நமக்கு என்ன வருமோ, நமக்கு எது ரொம்ப ஈஸியாக இருக்குமோ அதில் ஃபாலோ பண்ணி போனோம்னா ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். ஒரு சில பேர் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா, வீடியோஸ் போடுறோம் நம்ம வந்து இப்போ 1 மாதமாக போட்டுட்ருக்கோம், நமக்கு வியூஸே வரல, 2 மாதமாக போடுறோம் வியூஸே வரலன்னு நினைக்கிறீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து கண்டினியூஸாக ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் கூட டைம் எடுத்துக்கோங்களேன். ஸோ அப்படியே பண்ணிட்டு வரும்போது அதுக்கான பெனிஃபிட் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த இடத்துல நீங்கள் எங்கேயுமே வந்து ஸ்டக் ஆகக்கூடாது. ஷார்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை லாங் வீடியோவாக இருக்கட்டும், அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஒரு வாரத்துக்கு நம்ம வந்து லாங் வீடியோ 3 போடுறோம், ஷார்ட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு வந்து 1 போடுறோம் இல்லை 2 போடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஒரு 6 மாதத்துக்கு இதை ட்ரை பண்ணணும். கண்டிப்பாக அதோட பெனிஃபிட் உங்களுக்கு கிடைச்சே தீரும். ஆர்கானிக்காக வர்ற க்ரோத்து தான் உங்களுக்கு ரொம்ப நாள் நிலச்சி நிற்குமே தவிர்த்து, நம்ம வந்து இப்போ பூஸ்டப் எல்லாம் இருக்குது, நம்ம காசு கட்டி வந்து அந்த வியூஸ் வந்து வாங்கிக்கிறது, சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி பைசா கொடுத்தா வரும். பட் இது வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் நிலைக்காது. அதில் வர்றது வந்து உங்களுக்கு ஆர்கானிக்காகவும் இருக்காது. நீங்கள் நிறையா வீடியோஸ் போட்டிருப்பீங்க, அதில் எந்த வீடியோ வந்து நம்ம சேனலுக்கு நல்லா ஓடுது அதையே ரிப்பீட் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டே பை டே வந்து வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிறது தான் நல்லதே தவிர்த்து, இன்றைக்கி வந்து ஒரு 1000 வியூஸ் போகுது, நாளைக்கே ஒரு வீடியோ 1,00,000 போயிடுது அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்காது. எல்லா வீடியோஸுமே கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி 5000 போகுது, அடுத்த 10 நாளில் ஒரு 10,000 போகுது, அடுத்த கொஞ்ச நாளில் 15,000 போகுது, அப்புறம் இப்படியே வந்து இன்க்ரீஸ் ஆகிறது தான் உங்களுக்கு வந்து நல்லா இருக்குமே வியூஸ் தவிர்த்து ஒரே ஐடியா வந்து போகிறது கண்டிப்பாக ரெக்கமெண்டபிள் கிடையாது. ஸோ நீங்கள் வீடியோவை கண்டினியூஸாக போடணும். நான் அதை தான் பண்ணினேன், அதனால தான் எனக்கு வந்து வியூஸ் இன்க்ரீஸ் ஆகுச்சுங்கிறத நான் நம்புகிறேன். உங்களுக்குன்னு ஒரு கோல் வந்து செட் பண்ணுங்கள். இந்த 6 மாதத்துக்குள்ளே நம்ம வந்து மானிட்டைசேஷன் வந்து பண்ணணும், இதுலேருந்து நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படிங்கிறத செட் பண்ணி அதுக்கான உழைப்பை நீங்கள் போடும் போது கண்டிப்பாக நீங்கள் அதை நோக்கி ஓட ஆரம்பிப்பீங்க. ஸோ தானாகவே அதுக்கு எஃபோர்ட் விழுகும், கண்டிப்பாக அது வந்து ஒரு நாள் அச்சீவ் ஆகிடும். உங்களுக்குன்னு ஒரு இலக்கு செட் பண்ணும்போது அதை நோக்கி ஓட ஆரம்பிப்பீங்களா, அதுதான் நமக்கான முதல் வெற்றியே. வியூஸ் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டியது விடாமல் வீடியோ போடணும். இதை தான் நான் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சதும் அதுதான். இல்லை ப்ரீஃபாக வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள், நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அடுத்ததாக வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன்ல மீன் குழம்பு நான் எப்படி வந்து வைப்பேன்னு சொல்லிட்டு அதை தான் வந்து இப்போ உங்ககிட்ட நான் ரெசிபியாக ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இது குழந்தைக்கே தெரியும், இது யாருக்குமே தெரியாதா அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். நான்லாம் வந்து சுத்தமாக தக்காளி எப்படி கட் பண்ணணும்னு கூட தெரியாமல் இருந்து இந்த லெவலுக்கு குழம்பு வைக்க வந்து கற்றுக்கிறேன். ஸோ கற்றுட்டு இருந்திருக்கேன், அதனால் உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுறேன், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீன் குழம்புக்கு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயமும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கடுகும் வந்து நான் போட்டுக்கிறேன். புளிக்குழம்புனா மோஸ்ட்லி வெந்தயம் வந்துடும், அந்த மெத்தட் தான். ஸோ போட்டு நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறது நல்லாயிருக்கும். நான் வந்து பெரிய வெங்காயம் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம் கொஞ்சமாக வந்து பூண்டு, ஒரு சில பேர் மீன் குழம்புக்கு வந்து பூண்டு ஆட் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் விட்டுறலாம். எல்லாமே போட்டு நல்லா எண்ணெயிலே வந்து வதங்கி வந்ததுக்கப்புறம் மீன் குழம்புக்கு புளி வந்து தனியாக ஆட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கிடையில் 2 தக்காளி நல்லா பழுத்த மாதிரி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். சமையலை பொறுத்த வரைக்கும் நம்ம கட் பண்ணுறது விதம் கூட ஒரு விதமான டேஸ்ட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் அது ஒரு மாதிரியான டேஸ்ட் இருக்கும், பெரிய வெங்காயம்னா அது ஒரு மாதிரியான டேஸ்ட் இருக்கும். ஸோ எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணும் போது உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இப்போ வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சா, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு
வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூளுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரெண்டுமே கலந்து தான் போட போகிறீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் வந்து மொத்தமாக போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து குழம்பு வந்து ஒரு 3/4 கிலோ அளவுக்கு மீன் வந்து இருந்ததா, அதில் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தனியாக மீன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கான இது தான் சொல்கிறேன். ஸோ வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மல்லித்தூள் போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா எண்ணெயிலே பிரட்டி விட்டுறணும். இந்த மாதிரி செய்யும் போது கண்டிப்பாக அடி பிடிச்சிடக்கூடாது, அதை பார்த்துக்கணும். கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா புளி தண்ணி வந்து ஊற வச்சுருந்தோம்ல, அதையும் வந்து ஆட் பண்ணிக்கணும். இந்த குழம்பு வந்து உங்களுக்கு மீன் குழம்பு ஒரு சில பேருக்கு தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும், ஒரு சில பேருக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். உங்களுக்கு எந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களோ, புதுசாக ட்ரை பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக வச்சே பழகுங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ தண்ணியை ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் தான் நான் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணுவேன். நீங்கள் வந்து தாளிக்கும் போதே ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இது வந்து நான் சொன்னல என்னோட மெத்தடு தான். ஸோ உப்பெல்லாம் போட்டு எல்லாமே புளி உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் வந்து நீங்கள் மீன் வந்து ஆட் பண்ணணும். ஏன்னா குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பித்ததுலேருந்து ஒரு 2-3 கொதின்னு சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துக்காச்சு நல்லா வந்து கொதிச்சாதான் நீங்கள் மீனை ஆட் பண்ணும் போது அந்த முன்னாடி நம்ம போட்டிருந்தோம்ல அந்த ரா ஸ்மெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ மீனை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வேண்டாம். மீனை ஆட் பண்ணி ஒரு கொதி வந்தோடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா மீன் வந்து அந்த சூட்லேயே வந்து வெந்துடும். மீன் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. நான்வெஜ் குழம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மலாக இப்போ வந்து ஒரு வெஜ்ஜு குழம்பு, அதாவது சாம்பார் வைக்கிறோம், இல்லை வந்து ஏதோ ஒரு கிரேவி வைக்கிறோம், கூட்டு வைக்கிறோன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு அதுக்கு எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறோன்னா, நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 ஸ்பூனாக நீங்கள் ஊற்றுற மாதிரி இருக்கும். ஏன்னா கொஞ்சம் வந்து எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் இந்த குழம்புலாம் வந்து டேஸ்ட் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் வந்து ஸ்டார்டிங்லலாம் சுத்தமாக எண்ணெயே காட்ட மாட்டேன். இது எண்ணெயே இல்லாமல் என்ன குழம்பு வச்சுருக்கேன், நல்லாவே இல்லைங்கிற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் பழகுனது தான். அதனால ஒரு சின்ன டிப்பாக தான் கொடுக்குறேன். ஸோ கொஞ்சம் எண்ணெய் வந்து நீங்கள் நார்மலாக விடுறத விட எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மீன் வறுவலும் ரொம்ப சிம்பிள் தான். நான் வந்து மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், இந்த மீன் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம்ல அதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 4-5 பூண்டு வந்து இடித்து அதிலே வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் விட்டு எல்லாமே போட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். எண்ணெயில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு. இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஃப்ரையிங் மெத்தட் தான். ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போடுற மாதிரியானதெல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து சிம்பிளாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து ஒரு 1/2 hour அப்படியே மேரினேட் பண்ண விட்டுட்டு நீங்கள் ஷாலோ ஃப்ரையோ இல்லை இந்த மாதிரி டீப் ஃப்ரையோ கூட பண்ணி எடுக்கலாம். ஷாலோ ஃப்ரை மீன்ஸ் நீங்கள் தவாவில் வந்து அப்படியே கொஞ்சமாக எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு 2 பக்கட்டும் வேக வச்சு எடுக்கிறது. நான் வந்து மொத்தமாகவே எண்ணெயில் போட்டு நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஏதோ ஒரு சாதிச்ச மாதிரியான ஒரு உணர்வு. ஏன்னா வீடு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன், கிச்சன் எல்லாமே நீட் பண்ணியாச்சு, பொங்கல் முடிஞ்சு ஒரு 3/4 வேலை முடிஞ்சிருச்சு. இதோட சேர்த்து பொங்கல் மறுநாள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு நாங்கள் வந்து நான்வெஜ் எல்லாம் செய்வோம். ஒரு சில பேருக்கு வந்து பழக்கம் இருந்திருக்காது. பட் எங்கள் சைடு வந்து மொதல் நாள் பொங்கல், மறுநாள் வந்து நான்வெஜ் செய்வாங்க. ஸோ அதனால் அன்னைக்கு வந்து சோறு, அதுக்கு வந்து மீன் குழம்பு, மீன் ஃப்ரை வச்சு ரொம்ப சிம்பிளாக வந்து பொங்கலையுமே கொண்டாடி முடிச்சாச்சு. ஸோ வீடியோ வேறு எடுத்துட்டேன்னா எனக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷம் தான் சொல்லணும். லாங் வீடியோலாம் நான் எடுக்கிறதே பெரிய விஷயந்தான். நம்ம ஷார்ட்ஸ் வந்து வியூஸ் போகிற அளவுக்கு லாங் வீடியோ போகாது. ஏன்னா அந்த பக்கத்து நான் வரவே மாட்டேன், காற்று தான் வாங்கும். ஸோ இன்றைக்கி லாங் வீடியோ எடுத்துட்டேன், வீட்டில் வேலையெல்லாம் பார்த்துட்டேன், சமைச்சும் முடிச்சிட்டேன். அதனால் இந்த ஹாப்பி சொல்லவே வேண்டாம், கண்டிப்பாக கிரியேட்டர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் புரியும். அடுத்ததாக பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு வேலையை முடிச்சிட வேண்டியது தான். ஸோ பசங்களுக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விட போகிறேன். ஸோ சைடில் வந்து பிக் பாஸ் ஓடிட்டு இருந்தது, இப்போ வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அது வந்து போட்டு விட்டுட்டு லைவ் பார்த்துக்கிட்டே தான் வந்து நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.